ராமாயணம் பகுதி 84. ராமாயணத்தில் நேற்று 83வது பகுதியை பார்த்தோம். இன்று 84வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? மறுபடியும் மகோதரன் இந்திரன் போல உருவம் கொண்டு ஐராவரத்தின் மீது ஏறிக்கொண்டு வானரங்களுக்கு எதிராக போர் செய்து கொண்டு இருந்தான். ஆனால் லட்சுமணனுக்கு இந்திரன் போல் வந்திருப்பது மாய வேளையில் வல்லவனான மகோதரன் என்பது தெரியவில்லை. யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு தெரியல. நிஜமான இந்திரனே வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டா லக்ஷ்மணன். இதை பார்த்த லக்ஷ்மணன் அனுமனிடம், நாம் இந்திரன் முதலிய தேவர்களை காக்கும் பொருட்டுத்தான் ராவணனுடன் போர் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் இந்திரன் முதலியவர்கள் நம் மீது போர் செய்ய காரணம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து லக்ஷ்மணன் மீது ஏவினான். இதான் நேரம்னு பார்த்து என்ன பண்ணா, அவங்க ஏமாந்த நேரமாக பார்த்து இந்திரஜித் என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். லக்ஷ்மணன் மீது ஏவினான். அந்த நேரம் பார்த்து அனுமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவியவனை நான் கொல்வேன் என துணிந்தான். ஆனால் அனுமன் பிரம்மாஸ்திரத்தின் தாக்கத்தால் மயங்கி கீழே விழுந்தான். அனுமனும் கீழே விழுந்துட்டான். பிரம்மாஸ்திரத்தால் லக்ஷ்மணன், சுக்கிரீவன், அங்கதன் முதலிய வானர வீரர்கள் உயிர் நீத்தனர். இறந்துட்டாங்க. யாரு? லக்ஷ்மணன் இறந்துட்டான், சுக்கிரீவன், அங்கதன் முதலானவர்கள் இறந்து விட்டார்கள். மற்ற வானர வீரர்களும் உயிர் நீத்தனர். நலன் முதலிய வானர படைகளும் பிரம்மாஸ்திரத்தால் உயிர் நீத்தனர். அங்கிருந்த வானர வீரர்கள் அனைவருமே வீழ்ந்தனர். பிறகு இந்திரஜித் வெற்றி முழக்கமிட்டு அரண்மனைக்கு சென்றான். ராவணனிடம் சென்று, தந்தையே, பிரம்மாஸ்திரத்தால் ராமனை தவிர மற்ற அனைவரும் உயிர் நீத்தனர் என்றான். இதை கேட்டு ராவணன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் ராமன் சாகவில்லை என்பதை நினைத்து வருந்தினான். அத்தனை பேரும் இறந்தாங்க, ஆனால் ராமன் சாகலையே அப்படின்னு நினச்சிட்டு வருந்தினான் ராவணன். அதற்கு இந்திரஜித், ராமன் போர்க்களத்தை விட்டு வெகு தூரம் சென்றதால் அவனை பிரம்மாஸ்திரம் தாக்கவில்லை என கூறினான். இருந்தாலும் ராமனின் படைகள் அழிந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் ராவணன். பிறகு ராவணன் இந்திரஜித்துக்கும் மகோதரனுக்கும் விடை கொடுத்து அவரவர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்குமாறு கூறினான். ராமர் தன் படைக்கலன்களில் பூஜையை முடித்துவிட்டு திரும்பி வந்தார். வரும் வழியில் பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டு வீழ்ந்து கிடப்பவர்களை பார்த்தார். இதை பார்த்த ராமர் தன் படைகள் வீழ்ந்து கிடப்பதை கண்டு வருந்தினார். சுக்கிரீவனை பார்த்து, அன்பு தம்பியே, நட்பின் திலகமே, எனக்கு துணையாக வந்த நீ வீழ்ந்து கிடக்கிறாயே என கூறி புலம்பி அழுதார். அனுமனை பார்த்த ராமர், வலிமையில் சிறந்தவனே, சீதைக்கு உயிர் கொடுத்த சேவைமிக்க பண்புடையவனே, தேவர்கள் உனக்கு சாகா வரம் கொடுத்தார்களே, அந்த வரம் பொய்யாகுமா? நான் கனவிலும் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என நினைத்து பார்க்கவில்லையே என கூறி புலம்பி அழுதார் ராமர். ராமர் தன் தம்பி லக்ஷ்மணன் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். லக்ஷ்மணனை மார்போடு தழுவிக்கொண்டார். தம்பி, எனக்கு தாயும் நீ, எனக்கு தந்தையும் நீதான். எவ்வாறு நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாய்? என் ஆருயிர் தம்பியே, கானகத்தில் இந்த 14 வருடம் எனக்கு காய்கனிகளை கொடுத்து நீ உண்ணாமல் இருந்தாயே, எனக்கு தூக்கத்தை கொடுத்து நீ தூங்காமல் இருந்தாயே, இந்த வனவாசத்தில் நீ எனக்கு துணையாக இருந்து சேவை புரிந்தாயே, இனி எனக்கு துணையாக யார் இருப்பார்கள்? நீ என்னை விட்டு பிரிந்த பின் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பயன்? தம்பி, நீ எனக்காக உன் மனைவியை விட்டு, அரண்மனையை விட்டு, உன் உணர்வையும் தூக்கத்தையும் விட்டு எனக்காக பணி செய்தாயே. நீ இல்லாமல் எனக்கு இந்த புகழ் எதுவும் வேண்டாம். இனி நானும் உயிர் வாழ மாட்டேன் என பலவாறு கூறி புலம்பி அழுதார் ராமர். தன் மனச்சுமையையும் துக்கத்தையும் தாங்காமல் ராமர் மயங்கி விழுந்தார். அவரும் மயங்கி விழுந்துட்டார். இது மாதிரி கதறி எழும்போது மயக்கம் வர்றது சகஜம். மயக்கம் வந்த உடனே கீழே விழுந்துட்டார் ராமர். ராமரின் துயரத்தை கண்டு தேவர்கள் முதலானோர் அழுதனர். இதை அறிந்த அரக்க தூதர்கள் ராவணனிடம் ஓடி சென்று, வானர படையோடு லக்ஷ்மணனும் மாண்டான். லக்ஷ்மணனின் பிரிவை தாங்க முடியாமல் ராமனும் மாண்டான்.
இதனால் தங்களின் பகை தீர்ந்தது என கூறினார்கள் அரக்கர்கள். பிரம்மாஸ்திரத்தால் ராமன் லட்சுமணன் உட்பட வானர வீரர்கள் மாண்டதை அறிந்த ராவணன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த மகிழ்ச்சியை விழாவாக கொண்டாட நினைத்தான். உடனே மருத்தன் என்னும் அரக்கனை அழைத்து, நீ உடனே போர்க்களத்திற்கு சென்று போரில் மாண்ட அரக்கர்கள் அனைவரையும் ஒன்று விடாமல் கடலில் எடுத்து வீசிவிடு. அரக்கர்களை மட்டும், வானரங்களை சொல்லல, அரக்கர்களை ஒன்று விடாமல் கடலில் எடுத்து வீசிவிடு. இந்த வேலையை உன்னை தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது. இது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியவும் கூடாது என்றான் ராவணன். அப்படி யாருக்கேனும் தெரிந்தால் உன் தலையை சீவி விடுவேன் என்று கட்டளையிட்டு அனுப்பினான். இதற்கான காரணம் என்னவென்றால், அரக்கர்களின் பிணங்கள் போர்க்களத்தில் இருந்தால் பார்ப்பவர்கள் ராவணனின் அரக்கர்கள் தான் போரில் அதிகமாக மாண்டவர்கள் என்பது தெரிய வரும். அதனால்தான் ராவணனோட படைகள் எதுவும் சாகவில்லை அப்படின்னு தெரியறதுக்காக யாருன்னா பார்த்தாங்கன்னா அரக்கர்கள் சாவலை, வானரங்கள் மட்டும்தான் இறந்துருக்காங்கன்னு தெரியறதுக்காக அந்த அரக்கர்களை தூக்கி எடுத்து போய் கடலில் போட சொல்லிட்டான். ராவணனின் கட்டளைப்படி மருத்தன் போர்க்களத்திற்கு சென்று அரக்கர்களின் பிணங்களை கடலில் போட்டு விட்டான். ஒரு அரக்கர்கள் கூட இல்லை, எல்லா அரக்கர்களையும் தூக்கி எடுத்து போய் கடலில் போட்டான். இப்பொழுது போர்க்களத்தில் வானர வீரர்கள் மட்டும் விழுந்து கிடந்தனர். ராவணன் சீதையை போர்க்களத்திற்கு அழைத்து சென்று போரில் அரக்கர்கள் யாரும் மாளவில்லை என்பதை தெரியப்படுத்த நினைத்தான். இதான் சமயம் சொல்லிட்டு சீதை எட்டு போய் காட்டி, அரக்கர்கள் யாரும் இறந்து போகவில்லை, எல்லா வானரங்களும் இறந்திருக்காங்க, லக்ஷ்மணனும் ராமனும் இறந்திருக்காங்க, இனிமேல் நீ எனக்கு தான் சொல்கிறதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கான். இதனால் சீதை ராம லக்ஷ்மணர் மாண்டு விட்டனர் என நினைத்து தன்னை ஏற்றுக்கொள்வாள் என நினைத்தான் ராவணன். அரக்கியர்கள் சீதை ஒரு புஷ்பரக விமானத்தில் ஏற்றி ராம லக்ஷ்மணனின் நிலையை காட்டினர். அங்கேருந்து புஷ்பரக விமானத்தில் ஏற்றிட்டு வந்து சீதையை அந்த போர்க்களத்தில் மாண்டு இருக்கிற ராமரையும் லக்ஷ்மணரையும் காட்டினார்கள். சீதை ராம லக்ஷ்மணரின் நிலையை கண்டு கதறி அழுதாள். எம்பெருமானே, ராவணாதி அரக்கர்களை கொன்று தண்டகாவனத்தில் வாழும் முனிவர்களுக்கும் அனுகூலம் புரிவதாக கூறினீர்களே, தங்களின் இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நான் தான் அந்த மாயமான் மேல் ஆசைப்படாமல் இருந்தால் தங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, இந்த நிலைமை நேர்ந்திருக்காது. நான் தங்களை மானின் பின் அனுப்பியது என் தவறு. இனி நான் என்ன செய்வேன்? எனக்கு துணையாக இனி யார் இருப்பார்கள்? எம்பெருமானே, தயவு கூர்ந்து எழுங்கள் என கதறி அழுதாள் சீதை. சீதை லக்ஷ்மணனை பார்த்து, இளையவனே, வலிமையானவனே, என் அண்ணன் ராமனுக்கு துணையாக இருப்பேன் என கூறினாயே, நான் அன்று உன்னை இகழ்ந்து பேசியதற்கு பதிலாக தான் இன்று இங்கு சிறைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ மாயமான் என கூறியும் நான் அதை கேட்காமல் உன் அண்ணனை சென்று தேடி வருமாறு கூறியது என் தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். நீ அன்று என்னுடன் இருந்திருந்தால் தங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்காது. இதுவும் இரவும் பகலும் பாராமல் கண் விழித்து காவல் புரிவாயே. நான் செய்த தவறால் தங்களுக்கு இந்நிலைமை நேர்ந்து விட்டது. நான் மதியை இழந்ததால் தான் ராவணன் சிறையில் அகப்பட்டு விட்டேன். இனி என்னை காக்க யார் இருக்கிறார்கள் என கூறி கதறி அழுதாள். நாளை என்ன நடக்குதுன்ட்டு நாளைய பகுதியில் பார்க்கலாமா? அந்த நாளைய பகுதியை இன்றே தர இருக்கிறேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம்.